நம்மிடம் இருக்கு அவல் பொரி. பஞ்சரப்பெட்டை. வணக்கம். இந்த உப்பு புளி மிளகாய் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உப்பு புளி மிளகாய் இதை பேஸா வச்சு நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுல இன்னைக்கு நான் செய்ய போற ஸ்பெஷல் டிஷ் என்னன்னு தெரியுமா? அது ஒரு பஜ்ஜி வகை. பஜ்ஜில என்ன ட்ரெடிஷன் பாக்குறீங்களா? வழக்கமா நம்ம நிறைய பஜ்ஜிலாம் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். நாம இதுல பேஸா யூஸ் பண்ண போற மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு தெரியுமா? கொய்யா மரத்தோட இலை. வித்தியாசமா இருக்குல்ல? சரி, இப்போ இந்த கொய்யா இலை பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்க்கலாமா? கொய்யா இலை, கடலை மாவு, சோள மாவு, பால் பவுடர், பச்சை கற்பூரம், நெய், எண்ணெய், முந்திரி, திராட்சை, சர்க்கரை, உப்பு, கொஞ்சம் ஃபுட் கலர். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம முந்திரி பருப்பை நெய்யில லேசா வறுத்து எடுத்து அதை பொடி பண்ணிக்கலாம். லேசா கொஞ்சமா நெய் போட்டு அதை சூடானவுடனே முந்திரியை நம்ம வறுத்து எடுத்து அதை பொடி பண்ணணும். வறுத்தது போதும். இப்போ இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ள பஜ்ஜிக்கு தேவையான எண்ணெயை நம்ம சூடு பண்ணி வச்சுக்கிட்டு பஜ்ஜி மாவை நம்ம கலக்குவோம். கடலை மாவு, அதுக்கப்புறம் சோள மாவு, பால் பவுடர், ஃபுட் கலர் கொஞ்சம், கொஞ்சமா ஏலக்காய் பொடி, இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் லேசா பச்சை கற்பூரம். பஜ்ஜி நல்ல முறுமுறுன்னு வரதுக்காக லேசா சோடா உப்பு, சர்க்கரை கொஞ்சம். இப்போ இது அத்தனையும் ஒன்னா நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட நம்ம இப்போ முந்திரி வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் நம்ம பொடியாக்கி இதோட நம்ம கலந்துக்கணும். பொடியாக்கின முந்திரியை சேர்த்தாச்சு. இப்போ இதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நெய், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து கலந்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை ஒரு மிக்சர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப தண்ணியா போயிடும். இந்த மாவுல நம்ம கொய்யா இலைய ரெண்டு பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா புரட்டி எடுத்து எண்ணெயில போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கோ இல்ல பஜ்ஜி மாவு பதத்துக்கோ போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா எண்ணெய் அதிகமா பிடிக்கும். இப்போ இந்த மாவு கலவையோட நாம கொஞ்சம் திராட்சையும் சேர்க்க போறோம், இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கிறதுக்காக. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. கொய்யா இலைய நல்லா சுத்தமா கழுவி லேசா தொடச்சி ரொம்ப ஈரம் இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இதை இந்த பஜ்ஜி மாவுல துவைச்சு எடுத்து எண்ணெயில போட போறோம். இப்போ நம்ம திராட்சை போட்டிருக்கோம் இல்லையா, சில சமயம் அந்த இலையோட அது ஒட்டாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு திராட்சை எடுத்து ஒரு இலைக்குன்னு சொல்லி வச்சு அதே மாதிரி நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். இது பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதில் முந்திரி பருப்பு மாவு சேர்த்துருக்கோம், திராட்சை இருக்கு, பால் பவுடர் சேர்த்துருக்கோம், சர்க்கரை, நெய். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக தான் இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா யாருமே இது செஞ்சு பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. செஞ்சு பாருங்க, ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். சாப்பிட்றவங்களும் கண்டிப்பா அதை பாராட்டுவாங்க. சுவையான கொய்யா இலை பஜ்ஜி தயார். மறுபடியும் நாளைக்கு ஒரு புது ரெசிபியோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது யுவஸ்ரீ.